சங்கீதத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தினார். இந்த விண்ணப்பத்தினுடைய இந்த சங்கீதம் 28 நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜெபத்தை பற்றி இந்த இடத்துல இருக்கும். ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். இது ஒவ்வொரு பைபிள்லையும் சில டாபிக் உள்ள பைபிள் இருக்கும். அந்த டாபிக் உள்ள பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, விண்ணப்ப பதிலுக்கான கலிகூறல், ஆண்டவர் பதில் தந்ததற்காக சந்தோஷப்பட்டு எழுதப்பட்ட சங்கீதம். என்ன சங்கீதம்? 28வது சங்கீதம். ஆண்டவர் ஜெபித்ததற்கு பதில் தந்ததற்காக கலிகூறி சந்தோஷம் அடைந்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும். ஆண்டவர் நம் ஜெபத்தை ஏன் அவர் கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா, ஆண்டவர் ஏன் நம்ம ஜெபத்தை கேட்கணும்னா, அவர் ஃபர்ஸ்ட் நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். நான் வாசித்த வசனத்துல தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, ஆண்டவர் ஏன் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும், எதுக்கு நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் ஏன் நம்ம ஜெபத்தை கேட்கணும், அவர் ஜெபத்தை கேட்க வேண்டிய கட்டாயம் என்ன? நம்ம ஜெபம் பண்ணா அவர் கேட்கணுமா? ஆமா, அவர் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நாம் அவருடைய ஜனங்கள். ஒரு நாட்டுல ராஜா இருக்காருன்னா இந்த நாட்டு குடிமக்கள் போய் தங்களுடைய கஷ்டத்தை ராஜாவின் இடத்துல சொல்லுவார்கள். இப்ப இருக்கிற ராஜா அப்படி அல்ல, இப்ப இருக்கிற தேசங்களும் அப்படி அல்ல. ஒரு சில தேசங்கள்ல அப்படி இருக்குது, குறைந்து இருக்கிறாங்க, நம்முடைய கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பதில் தர்றாங்க. ஆனா வழக்கத்தின்படி ஒரு ஒழுங்கு என்னன்னா, நாட்டு மக்களுக்கு நாட்டுல இருக்கிற தலைவராய் இருக்கிற ராஜா பதில் சொல்லி ஆக வேண்டும். உங்களுக்கு எனக்கு ராஜா யாரு? ஆண்டவராய், அவர் நீதியுள்ள ராஜா. அப்ப ஏன் அவர் எதுக்கு நம்ம ஜெபத்தை கேட்கணும், ஏன் அவர் நம்ம ஜெபத்தை கேட்டாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய தலைவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்முடைய ஆண்டவர், நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். அப்ப நீங்க பிரேயர் பண்ணும்போது இந்த அத்தாரிட்டி, இந்த தைரியத்தோடு கூட நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போறேன். என்ன போகணும்? ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனம், அல்லேலூயா, நான் உம்முடைய பிள்ளை. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உன்னிடத்துல என்ன பண்ணுவாங்க? வேண்டிக் கொள்வாங்க, வருவாங்க. ஒட்டுமொத்த உலக மக்களுடைய ஜெபத்தை கூட கடவுள் கேட்கிறார். இறைவன் சொல்லி இவங்க ஆண்டவரை யாரெல்லாம் கூப்பிடும் போது மலையையும் சூரியனையும் கட்டளையிட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒட்டுமொத்த மனுஷனுக்கே அவர் உதவி செய்யும் போது நாம் அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட ஜனங்கள். அதனால நமக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணா அவர் கேட்பார். ஏன்னா நாம் அவருடைய ஜனம். அல்லேலூயா. இரண்டாவது பாத்தீங்கன்னா, நாம் அவருடைய சுதந்திரம். உமது சுதந்திரத்தை ஆசீர்வதி. அந்த 9வது வசனத்தை நீங்க பாருங்க, நான் திரும்ப வாசிக்கிறேன். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை, நாம் அவருடைய ஜனம். இரண்டாவது, நாம் அவருடைய சுதந்திரம். சுதந்திரம் என்றால் சொத்து. சொத்து, பிள்ளைதான் நமக்கு சொத்து அப்படின்னு நம்ம சில வேளை சொல்லுவோம். ஆண்டவருக்கு சொத்து நம்ம தான். ஜனம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தான் அவருடைய சொத்து, நாம தான் அவருடைய பிள்ளைகள். அவருக்கு ஒரு சொந்தம் இருக்குதுன்னா நம்ம தான். அப்படித்தான் அவர் நம்மளை வச்சிருக்கிறார். தூதர்களை ஆண்டவர் அப்படி வைக்கல. தூதர்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, பணிவிடை செய்கிற ஆவிகளாக, ரோபோவை போலதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா உங்களை என்னையும் சொத்தாக வைத்திருக்கிறார். ஒரு தகப்பன் நல்லா சம்பாதிக்கிறான். எதுக்கு ஓடி ஓடி எதுக்கு சம்பாதிக்கிறான்? சம்பாதிச்சு முடிச்சும் தன்னுடைய வயது முதிர் வயசு வர்றதுக்குள்ள கடினமா ஏன் உழைக்கிறாங்கன்னா, அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் சாகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் அவங்க ஓடுறாங்க. கடவுள் ஏன் இவ்வளவு மகிமை, இவ்வளவு கனம், இவ்வளவு எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வச்சிருக்காருன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அது அவருக்கு மட்டுமல்ல, உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம யாரு? அவருடைய ஜனம் மட்டுமல்ல, நாம் அவருடைய சுதந்திரம், நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த ரெண்டு அத்தாரிட்டி இருக்குது. இந்த ரெண்டு காரியம் நமக்கு இருப்பதினால் தைரியமாய் நம்மளுடைய சமூகத்துல வர வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணும்போது இப்படித்தான் ஜெபம் பண்ணணும். அப்பா,
என் ஜெபத்தை நீங்க கேளுங்க, ஏன்னா நான் உங்களுடைய பிள்ளை. என் ஜெபத்தை நீங்க கேளுங்க, நான் உங்களுடைய ஜனம். ஓகே, அல்லேலூயா. அப்ப அப்படி நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணுமா? இப்ப அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. சரி, இப்படி ஜெபம் பண்றதுக்கு முன்பாக கர்த்தர் இதே அதிகாரத்துல 3 தகுதிகளை வைத்திருக்கிறார். இந்த 3 தகுதிகளை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். நாம அவருடைய ஜனமா இருந்தாலும், நாம அவருடைய பிள்ளையா இருந்தாலும், ஒரு 3 தகுதி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த 3 காரியம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஜெபத்தை நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவருடைய செவிக்கு, அவருடைய காதுகளுக்கு அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படாது. நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர் பாவிகளுடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். அவர் பரிசுத்தர். நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாக நம்முடைய கைகளிலே கரைகள் இருக்கிறதா என்பதை நீங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு ஜெபமாக நாம் பார்த்து கொள்ளலாம். ஒரு கூடாரம் இருக்கிறது, ஒரு மறைவு இருக்கிறது. அது அந்த ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீனுக்கு அங்கிட்டு மகா பரிசுத்த ஸ்தலம், ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் பரிசுத்த ஸ்தலம். அங்க குத்து விளக்கு, மேஜை, தூப பீடம்னு 3 பொருள் இருக்கும். ஸ்கிரீனுக்கு அங்கிட்டு ஒரு பெட்டி இருக்கும், கிருபாசன பெட்டின்னு சொல்லுவாங்க. அங்க வெளிச்சம் இருக்காது. அங்க என்ன பண்ணாது? வெளிச்சம் இருக்காது. அங்க செயற்கை வெளிச்சம் இருக்காது. முதல் கூடாரத்துல விளக்கு இருக்கிறது, அடுத்த கூடாரத்துல விளக்கே கிடையாது. முதல் கூடாரத்துல விளக்கினால் அங்க ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அடுத்த கூடாரத்துல ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறம் பெட்டி இருக்கும், அங்க விளக்கு இருக்காது. விளக்கு இல்லாத இடத்துல வெளிச்சம் இருக்குமா? இருக்காது. ஆனா அங்க வெளிச்சம் இருக்கும். ஏன்னா கர்த்தரே அந்த இடத்துல என்ன பண்ணுவார்? வெளிச்சமாய் இருப்பார். இப்படி ஃபர்ஸ்ட் கூடாரம், தம்பி பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் கூடாரம் ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறம் பின்னாடி, அதுக்கப்புறம் வெளியில ஒரு கோட்டைச்சுவரை போல பிரகாரம், ஒரு கோட்டைச்சுவர் போடுமா, அது பிரகாரம். இந்த பிரகாரத்துக்கு வெளியில தகன பலிபீடம் என்று ஒன்று இருக்கும், தொட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பிரேயரா நீங்க எடுத்துக்கணும். இப்ப உள்ள ஒருத்தன் வர்றான், பிரேயருக்குள்ள வரும்போது பிரகாரம் என்கிற கோட்டைச்சுவருக்குள்ள உள்ள வருவான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நடுவுல கூடாரம் இருக்கும். உள்ள வந்த உடனே தகன பலிபீடம் இருக்கு. அப்ப இவனுடைய பாவத்துக்கு ஏற்றவாறு ஒரு ஆடையோ, ஆட்டுக்குட்டியோ, கண்ணுக்குட்டியோ எடுத்துட்டு வெட்டி சாம்பலாக்கி, அந்த சாம்பலை எல்லாம் தூர போட்டுட்டு, அந்த ரத்தம் எல்லாம் இவன் மேல இருக்கும், சாம்பல்லாம் இது மேல படிஞ்சிருக்கும். அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தொட்டியில் என்ன பண்ணுவாங்க? கை கால கழுவாங்க. இந்த தொட்டி எதுனா பெண்களுடைய நகையினால செஞ்சது, வெண்கல நகை. வெண்கல குடத்தை நீங்க நல்லா பாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முகந்தெரி. அப்ப வெண்கலத்தினால செய்யப்பட்ட கண்ணாடி இல்ல, அது வெண்கல தொட்டி, அது கண்ணாடின்னு போட்டுங்க, அது முகமே தெரியும். வெளியில கண்ணாடி தொட்டி, உள்ள தண்ணி. இப்ப எல்லாம் கறி புடிச்சு வெளியில இருப்பான், கரியா இருக்கும், ரத்த கடா இருக்கும், கசாப் கடை மாதிரி. அடுத்து இவனுக்காக பலியிடப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கிறது. அங்க முடிச்சுட்டு இங்க இந்த தண்ணியில என்ன பண்ணுவான்? கைகால கழுவுனதுக்கு அப்புறம் தான் இப்ப உள்ள என்ன பண்ணுவான்? பிரகாரத்துக்குள்ள போக முடியும். அதுக்கப்புறம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப பிரேயருக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம செய்த தவறுகளை இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால நம்ம மன்னிப்பு என்ன பண்ணணும்? கேட்டு ஆக வேண்டும். அப்ப இன்னைக்கு பிரேயருக்குள்ள நீங்க போறீங்கன்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு யாரையாவது கோபமா பேசியிருந்தா, பகைச்சிருந்தா, கண்களின் இருந்தா, பொய் இருந்தா, பொறாம இருந்தா, வேதாகமும் பரிசுத்தாவியானவர் நமக்கு எதை பாவம் சொல்லுதோ எல்லா பாவத்தையும் இயேசுவே உடைய இரத்தத்தால் என்னை மன்னியும் சொல்றதுதான் அந்த தகன பலிபீடம். பின்பு இந்த இரத்தத்தால கழுவப்படுறதுதான், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த கண்ணாடியில நம்மளை எவ்வளவு சுத்திகரிக்கணுமோ அவ்வளவு பார்த்து நம்மளை சரி செஞ்சுக்கணும். அதாவது ஜபத்துல இருந்து இன்னும் எதுவும் குறை இருக்குதா நம்மளை கழுவுனதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க விண்ணப்பத்தை என்ன பண்ணணும்? வைக்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? எந்தையும் கழுவ மாட்டோம், எந்த பலியும் செலுத்த மாட்டோம், ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்க மாட்டோம், உணரவும் மாட்டோம். நல்ல சண்டை ஓட்டுட்டு அப்பதான் மேய்ஞ்சிட்டு உட்காந்து பயங்கரமா ஜெபம். பேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாம் பார்த்தா ஐயோ கெட்ட வார்த்தையில எடுத்துட்டு அவனை இவனை அப்படின்னு அவனு கெட்ட வார்த்தையில கிழிச்சு, அந்த வார்டை சொல்லி கெட்ட வார்த்தையில கிழிச்சு, அவனை அடியும் ஆண்டவரே
அவனை அடிங்க கெட்ட வார்த்தை சொல்லி அந்த ஆளை மென்ஷன் பண்ணி அவனை கொல்லும் ஆண்டவரேன்னு ஒருத்தி ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்ணா எப்படி? அப்ப ஊர் வழிய சண்டை, குடும்பத்துல மனஸ்தாபம், ஸ்ட்ரெயிட்டா வந்து முழங்கால் போட்டு நேர எங்க போக பாக்குறோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள முடியாது. அதனாலதான் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்ல, ஜெபம் கேட்கப்பட்டுச்சா அப்படின்னு திருப்தி இல்ல. இப்ப சாப்பிட்ட உடனே திருப்தி இருக்கா இல்லையா? 3 இட்லி வை, 4 இட்லி வை, 5 இட்லி வை, வடை வைன்னு ஃபுல்லா திண்டு ஏப்பம் விட்டு கழுத்து வர வந்தாதான் நம்ம என்ன பண்ண வெளியில எந்திரிப்போம். ஜெபம் பண்ணும் போதும் உங்க ஜெபத்தை கேட்டாரான்னு முதல்ல உங்களுக்கு ஒரு உறுதி வந்து தானே நீங்க எந்திரிக்கணும். தேவன் என்ன நான் பேசுறத கேட்டிருக்காரு, அவர் என் ஜெபத்தை கேட்டிருக்காரு, அவரு நான் சொன்னது அவர் செவியில போய் சேர்ந்திருக்குன்னு நீங்க நம்பினதுக்கு அப்புறம் தானே வெளியில வரணும். அந்த திருப்தியே இல்லாம நம்ம போய் ஒரு அவசரத்துல ஆத்திரத்துல போய் என்ன பண்றோம்? ஜெபம் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு வந்துடும். அது கேட்கப்பட்டுச்சா கேட்கப்படலையா, நம்ம தகுதியா நம்ம தகுதி இல்லையா, எதுவுமே நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம கேர் பண்றது இல்லை. நம்ம பாட்டுக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? தவறுகள் இருந்தால் அறிக்கை செய்ய வேண்டும், மனஸ்தாபப்படணும். அந்த வெண்கல தொட்டினா உணர்வுள்ள ஒரு ஆவி, கண்ணாடி மாதிரி உள்ள உங்க இருதயத்துல ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும். யாரையாவது புண்படுத்தி இருக்கனா, யாரையாவது தப்பா பேசிருக்கனா எனக்கு காமிங்க காமிங்க காமிங்க. அதெல்லாம் வச்சுட்டு நான் என்னப்பா உங்க ஜெபத்துல நான் வர்றது? ஆண்டவர் சொல்றாரு, உன் காணிக்கையை நீ வைக்கிறதுக்கு முன்னாடியே யாரோடைய சண்டையா இருந்தா அதை சரி பண்ணிட்டு வந்து காணிக்கை போடும் சொல்றாரு. காணிக்கை இந்த பூமியோட முடிஞ்சு போற ஒண்ணு. இந்த காணிக்கைக்கே நீ முதல்ல சரி செஞ்சுட்டு வந்து காணிக்கை போடணும்னா, ஜபிக்க வேண்டுமானால் நம்ம எவ்வளவு நம்மள சரி செஞ்சுட்டு வந்து ஜெபம் பண்ணணும். அப்ப எல்லாத்தையும் சரி செஞ்சு கழுவுனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜப அறைக்குள்ள நீங்களும் நான் நுழைய வேண்டும். அதனாலதான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஜபத்தை கேட்டாரான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நம் ஜபத்தை கேட்டார்னு நம்பிக்கையோடு ஜப அறையில இருந்து நம்ம என்ன பண்ணணும்? வெளியில வர. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு ஜபத்தை கேட்க வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள தேவைப்படுகிறது பரிசுத்தம். சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாதுன்னா, ஒருவரும் அவர்கிட்ட பேசவும் முடியாது, அவர்கிட்ட நீங்க உங்க பெட்டிஷனை வைக்கவும் முடியாது, அவர் நமக்கு செவி கொடுக்கவும் மாட்டார். துன்மார்க்கருடைய ஜெபத்துல அவர் அருவருப்பா இருக்கிறது அவருடைய காது. பாவியருடைய ஜெபம் அவர் காதுகளுக்கு அருவருப்பு, அதை கேட்க மாட்டார். அவருக்கு அது கூச்சமா இருக்கும், அது அவருக்கு அசுத்தமாக தோணும். அதான் அந்த 2வது வசனத்துல இருக்கிறது. நான் உம்மை நோக்கி, எல்லாரும் வாசிங்க 28:2. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கை எடுக்கையில் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய, சொல்லுங்க, பரிசுத்த. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? பரிசுத்த சந்நிதியில இருக்கிறார். அங்க நீங்க கையெடுத்து உங்க பிரேயர் போகணும்னா பரிசுத்தம் உங்களுக்கு தேவை. நம்ம லாபம் ஆகணும்னா, நம்ம சில லாபத்தை அடையணும்னா சில நஷ்டத்தை நம்ம அடைஞ்சுதான் ஆகணும். பிறரை அவனோட போயா பேச, அவ மூஞ்சிலையா முழிக்கனா உங்க ஜெபம் கேட்கப்படுறது உங்களுக்கு லாபம்னு நீங்க நினைச்சா அந்த நஷ்டத்தை நீங்க என்ன பண்ணணும்? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க சண்டை போட்டுட்டு போயிருவாங்க, உங்க ஜெபம் 1 வருஷத்துக்கு இருக்காது. நீங்க ஆண்டவரோட தொடர்பு இருக்கணும்னா நீங்க மனுஷர்களோட சமாதானமா இருந்துதான் ஆகணும். யாவரோடும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருந்தா, மனுஷரோடு சமாதானமா இருந்தால்தான் நாம் தேவனோடு சமாதானமா என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். நீங்கள் பிறருடைய குற்றத்தை மன்னித்தால் பிதா உங்களுடைய குற்றங்களை என்ன பண்ணுவாரு? மன்னிப்பார். நீங்கள் மன்னியாதிருந்தால் பிதா உங்களுடைய குற்றங்களை மன்னியாதிருப்பார். அப்ப மன்னிக்கணும், மறக்கணும். நஷ்டம் வரும், நம்மள கேவலமா நினைப்பாங்க, நம்மள கோழைய போல நினைப்பாங்க. கிறிஸ்துவுக்காக கோழையா இருப்பது நல்லது. அவர்கள் உண்மையிலே ஆவிக்குரிய வீரம் உள்ளவர்கள். அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னாடி பதுங்கி போறான்னா அவன் கோழை இல்ல. மனுஷன் வைக்கிற பட்டம் கோழை, ஆனா ஆண்டவருக்கு முன்பாக அவன் வீரன். திருப்பி அடிக்கிறது, திருப்பி பேசுறது வீரம் அப்படின்னு உலகம் நினைக்குது. பேசும்போது அமைதியா இருக்கிறது தான் உண்மையிலேயே வீரம். அடிக்கிறது, பேசுறது அதெல்லாம் கோழைத்தனம் ஆண்டவருடைய பார்வை. அல்லேலூயா. கோபத்தை முதல்ல அவனை அடக்கிறத விட்டுட்டு நம்மள முதல்ல அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்மள ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? கோபம் வந்த உடனே என்னைய முதல்ல நான் கண்ட்ரோல் பண்ணணும். என்னைய ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதிர்த்தாப்புல இருக்கிறவனை ஜெயிக்கிறது 2வது என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். அவன் என்னைய கோபப்படுத்துறான், அவன் எனக்கு இடையூறா இருக்கிறான்னா அதுக்கு முன்னாடி இடையூறா இருக்கிறது யாரு?
நம்ம சரீரம் இது நம்மள நரகத்துக்கு கொண்டு போயிரும். நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்கு சந்நிதிக்கு நேராக நான் கையெடுக்கிறேன். தேவன் எங்க இருக்கிறார்? அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஜெபிக்க கூடாது, ஜெபிக்க முடியாது. நாம் அவருடைய ஜனங்களா இருக்கலாம், நாம் அவருடைய மக்களா இருக்கலாம், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கலாம். நாம் பரிசுத்தத்தோடு வாழ்ந்தால் தான் நாம் ஜெபிக்க முடியும். ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். சங்கீதம் 96:6 பாத்தீங்கன்னா, பரிசுத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அநேக ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். சங்கீதம் பாருங்க, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல, அதாவது ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழும் போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? மகிமையும் கனமும். கர்த்தர் உங்களை மகிமைனா உங்களை ஃபேமஸா அல்லது உங்களை புகழ்ச்சியா மேன்மையா கர்த்தர் உங்களை வைக்கணும்னா அது எங்க இருக்கிறது? அவர் சமூகத்துல. மகிமை கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் பரிசுத்த ஸ்தலத்துல. சாதிக்க முடியாததை நீங்க சாதிக்கணும். வருங்காலத்துல உங்க குடும்பங்கள்ல, உங்க தொழில்கள், உங்க குடும்பத்துல நீங்க சாதிக்கணும்னா பரிசுத்தமா நீங்க என்ன பண்ணணும்? வாழணும். ஏன்னா பரிசுத்தமா உள்ளவன் கையில தான் கர்த்தர் வல்லமையும் கனத்தை என்ன பண்ணுகிறார்? தருகிறார். உயர்வடையணும், மேன்மை அடையணும்னா அது எங்க இருக்கிறது? பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு தான் உயர்வையும் மேன்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மகிமையும் கனமும் வல்லமையும் புகழ்ச்சியும் மேன்மையும் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பரிசுத்தமாய் வாழ்ந்தாலே கர்த்தரினுடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ணுவார்? கேட்பார். 28:3 வாசிக்கும் போது இரண்டாவது காரியம், நம்ம ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் அயலானுக்கு, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, மாய்மாலம் நமக்குள்ள இருக்க கூடாது. மாய்மாலம் நமக்குள்ள இருக்கு. ஒரு காரியத்தை சொல்லிட்டு அப்படியே அடுத்த நிமிஷம் சொல்லலைன்னு என்ன பண்ணிடுறது? சொல்லிடுது. மறதியில பேசிட்டா, மறதியில சொல்லிட்டா அது வேற. ஒரு காரியத்தை சொல்லி அத தவறா பேசிட்டாங்கன்னு நான் ஒரு ஆள் சொன்ன உடனே அதை அப்படியே மாத்தி, இல்ல நான் அப்படி என்ன பண்ணல, சொல்லவே இல்லை அப்படின்னு மாத்தி பேசுறது மாய்மாலம். உள்ளே ஒரு வாழ்க்கையும் வெளியில ஒரு வாழ்க்கையும் இருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ள போனார். எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போகும்போது புறா விக்கிறவர்களை அடிச்சு நொறுக்கிட்டார், காசுக்காரர்ல நொறுக்கிட்டார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், என் பிதாவினுடைய வீட்டை எதுவா மாத்திட்டீங்க? கல்லர் குகையாக மாற்றி விட்டீர்கள். கல்லர் குகை என்றால் என்ன? முழுசு திருட்டுத்தனம். திருடன் எப்படி இருப்பான்? சென்னையில மும்பையில சோலாப்பூர் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. ட்ரெயின்ல போனவங்களுக்கு தெரியும். நடுராத்திரியில அங்க கிராஸ் ஆகும். அப்ப அந்த சிக்னல், அந்த இடத்துல சிக்னல் போட்டிருப்பான். ரொம்ப டெட் ஸ்லோல அப்படியே ட்ரெயின் போகும்போது எல்லா டோரையும் என்ன பண்ணிடுவாங்க? லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா இத பத்தி முன்னாடி படம்லாம் வந்திருக்கு, திரைப்படம். சோலே என்கிற ஒரு படம் முன்னாடி வந்ததா சொல்லுவாங்க. குதிரையில வந்து இந்த திருடர்கள் குதிரையில வந்து ட்ரெயின்ல ஏறுவாங்க. ட்ரெயின்ல ஏறி உள்ள இறங்கிடுவாங்க. போலீஸ் பாதுகாப்பு, மிலிட்டரி எல்லாம் பாதுகாப்புக்கு வரும். வந்து நகைகள், தங்கம் எல்லாத்தையும் அப்பிட்டு போயிருவாங்க, குத்திடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. இப்படி சோலாப்பூர் என்கிற இடத்துல திருடர்கள் இருப்பாங்க. அவங்க யாரும் அவங்களை தடுக்கவே முடியாது. அப்படி இருப்பாங்க. ஏன்னா நைட்டு இவன் குதிரையில வருவான், பகல்ல பாத்தீங்கன்னா ஊர்ல சாதாரணமா நடமாடுவான். அங்க போய் யாரு திருடன்னு கெஸ் பண்ண முடியாது. எல்லாரும் திருடர்கள். அவருடைய குலத்தொழில் அது, அவருடைய தொழிலே அதுதான். திருடுவதே அவருடைய தொழில். சாமிட்ட வேண்டிட்டு வந்து திருடுவாங்க. பகல் முழுவதும் சாதாரண ஆட்களா இருப்பாங்க, ராத்திரில என்ன பண்ணுவாங்க? இதான் கல்லர் குகை, கள்ளத்தனம். பகல்ல அவன் ஒரு நீதிமான், இரவுல அவன் ஒரு திருடன். அப்ப வெளியில ஒரு வேஷம், உள்ளே ஒரு நினைவு. அல்லேலூயா. மாய்மாலம் உள்ளவர்கள். ஆண்டவருக்கு பிடிக்காததுல பெரிய காரியம் என்னன்னா மாய்மாலம். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பூசி பேசக்கூடாது. உங்களை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உங்க மனசுல உள்ளதை நீங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்லி, மாத்தி மாத்தி பேசுறதை விட
ஸ்ட்ரைட்டா பேசுற கோபக்காரன் எவ்வளவோ நல்லவன். நல்லவனை போல இருக்கிற திருடர்களை விட ஸ்ட்ரைட்டா பேசி பலருடைய பகையை சம்பாதிக்கிறவர்கள் நல்லவர்கள். அவங்க கொஞ்ச நாள்ல தங்களுடைய கோபத்தெல்லாம் உடந்து மாறிக்கிடுவாங்க. ஆனா மாறி 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 மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் நிச்சயமா ஆண்டுடைய பார்வையில அருவருப்பா இருக்கிறது. உங்க தொழில் எப்படி இருக்கிறது? உங்க குடும்பம் எப்படி இருக்கிறது? உங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க சர்ச்சுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெளியில சோத்திரம் பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு வெளியில நம்முடைய வேஷம் எப்படி இருக்கிறது? யாரு இல்லாதப்ப உள்ள எப்படி இருக்கிறது? இப்படி ஒரு மாய்மால வாழ்க்கையை உள்ள ரெட்ட வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கையே நமக்கு ஒன்றுமில்லாமல் போகும். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஒருத்தவனை பார்த்து சொன்னார், குதிங்காலை கடிக்கிறவன் சர்ப்பம். சர்ப்பத்துடைய நாக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ரெட்ட நாக்கு. குதிங்காலை கடிக்கிறவன் சர்ப்பம். 2 நாக்கு, 2 இருதயம், 2 வேஷம், 2 வாழ்க்கை. இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு முன்பாக உங்களுக்கு பலன் இல்லைன்னா, பலன் இருக்க மாதிரி காமிச்சிடும். பலன் இல்லைன்னா யதார்த்தமா நீங்க உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்புறம் நீங்க உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா மாறி மாறி மாய்மாலக்காரர்களாக இருந்தோமானால் கர்த்தருடைய பார்வையில நம்ம அருவருப்பானவர். இங்க போடப்பட்டிருக்கிற அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை. அயலான பார்த்து என்ன சொல்றான்? சமாதான வாழ்த்து. நல்லா இருக்கீங்களா, அப்படி இருக்கீங்களா, அப்படி இருக்கீங்களான்னு சொல்றான். தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை அவர்கள் எல்லாரும் வாரிக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிச்சத்துல வைத்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு வெளியிறங்கும் நிர்வாணமா இருக்கிறது. நம்ம மாத்தி மாத்தி பேசலாம். உள்ள ஒண்ணு வச்சிருக்கலாம், வெளியில ஒண்ணு வச்சிருக்கலாம். குடும்பத்துல, பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட, தொழில, எல்லாத்துலயும் மாறி 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 மாய்மாலம் பண்ணலாம். ஆனா நம்மளை பாக்குறவரு உங்களை என்னையும் வெளியிறங்கவும் நிர்வாண கோலவுமாய் அப் டு டேட் ஒண்ணு இல்லாம அப்படியே நம்மளை பத்தி ஸ்கேன் பண்ணிடுவார். யாரு? அததான் அவர் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். மனுஷன் கண்களுக்கு நீங்கள் மறையலாம், ஆனா தேவன் கண்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, மறைய முடியாது. அன்பு செலுத்தினா அன்பு செலுத்துங்க. பகைக்கிறீங்களா, பகைச்சிருங்க. பலன் இல்ல நான் பகைக்கிறேன் பிரதர் இல்ல, உங்கள்கிட்ட உங்களை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது, நேரம் சொல்லிருங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல இருதயத்தை தருவார், மன்னிக்கும் போது நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படி கூட சொல்லிட்டு நீங்க தப்பிச்சு வந்துடலாம். ஆனா நீங்க முன்னாடி சிரிச்சுட்டு பின்னாடி பகைப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இது கல்லர் குகை. ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தை, பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக மாற்றினீர்கள். அடிச்சு நொறுக்கிட்டார். நீங்க தான் சாட்டை எடுத்து அதை விரட்டும். மாய்மாலம் இருக்கிறவரை தேவன் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டார். ஜெபிக்கும் போது நீங்கள் மாய்மாலக்காரர்களாக நீங்கள் ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் வருகிறார். ஒரு அத்திமரம் இலைகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. பாக்குறாரு, அந்த நாட்கள்ல இலைகள் கொப்பு கொப்பா கொத்து கொத்தா பச்சை பசேன்னு இருந்தா உள்ள கனி இருக்கும்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் சீசன் வர்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒரு சீசன். அப்ப அட்வான்ஸா இது கொடுக்குது, அதனால இலை வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நேர போய் பசியில கனிய தேடுறாரு. உள்ள பழத்தை என்ன பண்ணல, உடனே கோவம் வந்துருச்சு. நீ உன் சீசனுக்கு கனி கொடுத்தா, இதான் நான் உங்களுக்கு சொன்னேன், பகச்சா கோவப்பட்டா டென்ஷன் ஆனா பிரச்சனை இல்லை. நீங்க ஜெபம் பண்ணி டென்ஷனை குறைக்கிற வழியை பாருங்க. இலை ஆண்டவர் சொல்றாரு, சீசன் இல்லப்பா, சீசன் இல்லாத டயத்துல இலையும் இருக்கக்கூடாது, கனியும் இருக்கக்கூடாது. நீ வாடி வதங்கி போனா கூட நான் என்ன பண்ணிருப்பேன், விட்டுருப்பேன். ஆனா நீ என்ன பண்ற, நல்லவன போல சீன் போட்டுட்டான். தோற்றத்துல அப்படியே கொத்தும் கொலையும் அப்படியே இலைகள் தொங்குது. அப்ப சொன்ன, நீ யதார்த்தவாதியா காஞ்சு கிடந்தா கூட நான் உன்னை என்ன பண்ணிருப்பேன், பரிதாபத்துல வளரட்டும் சொல்லிட்டு போயிருப்பாரு. இது என்ன பண்ணணும், கனி தருவதாக அப்படின்னு சொல்லிட்டு போயிருவார். ஏன்னா அவர் பரிதவிக்கிறவர். ஆனா சீசன்ல எல்லாரும் காஞ்சு கிடக்கும் போது இவங்க மட்டும் என்ன பண்றாங்க, செழிப்பா. எல்லாரும் யதார்த்தத்தை வெளிப்படுத்தும் போது இவங்க மட்டும் என்ன பண்றாங்க, மாய்மாலத்தை வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் பார்த்தார். நீ சும்மா இருந்திருந்தா கூட உன்னை என்ன பண்ணிருப்பேன், விட்டுருப்பேன். நீ நல்லவனை போல காமிச்சாச்சு, நல்லவனாதான் இருக்கியான்னு வெளியரங்கும் நிர்வாணமாய் ஆராய்கிற தேவன் உற்று பார்த்தார் பாருங்க. உள்ள ஒண்ணுமே. ஒரு வார்த்தை சொன்னார், இனி ஒருவனும் உன்னிடத்தில் ஒரு கனியையும் புசிக்காது. கைய வச்சு சபிச்சுட்டு போயிட்டார். மாய்மாலம் பண்ற வாழ்க்கை இருந்தா ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கவே
முடியாது. சபிச்சுட்டு போயிடுவார் ஆண்டவர். உங்களை அருவருப்பு, நம்முடைய ஜெபம் அருவருப்பு. ஆண்டவர் என்ன அப்படி இருக்கவே கூடாது. ஒரு ஆளை பத்தி குறை பேசிக்கிட்டு இருப்பான், உண்மைக்குமே உங்க பேசுறது நம்ம பிடிச்சிருக்காது. பர்சனலா கணவன் மனைவி பிள்ளைகள் பேசும்போது தப்பு 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 தப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்துடும். நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க? வாங்கக்கா உங்களை பத்தி தான் நல்லா அப்படியே அன்பை குட்டி பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு மனசு கூசலையா? இப்பதானே நீங்க கேவலமா பேசிக்கிறீங்க. இதான் சொல்றேன் மாய்மாலம். இப்ப நான் என்ன சொல்றேன், 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. இனி பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன், இப்ப என்ன பேசுனியோ அத நேரம் என்ன பண்ணிருக்கு. இலை இல்லாம காஞ்ச கொடியாரு. இலை நல்லவனை போல என்ன பண்ணக்கூடாது. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்க என்ன அன்னைக்கு இப்படி பண்ணிட்டீங்க, நேரம் கேளுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா இங்க பேசிட்டு வந்த உடனே அக்கா அம்மா கூசணும், இருதயம் கூசணும். இதான் உணர்வுள்ள ஒரு ஆவி, தான் வெண்கல தொட்டி. முகத்துல தெரியணும், உங்க கரையெல்லாம் தெரியணும். கரை திரை அற்றவர்களா நம்ம தேவனுடைய சன்னிதானத்துல நம்ம நிக்கணும். இதெல்லாம் நீங்க சரி செஞ்சு கிறிஸ்டல் கிளியரா மாறும்போது, நீங்கள் முழங்கால் படியிடும் போதே என் தேவனுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே ஒரு பாவம் இல்லை, அவர் யதார்த்தமாய் பேசுகிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? யதார்த்தத்தை வெளிப்படுத்துகிறார். அப்ப 2வது மாய்மாலம் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, என்னக்குள்ள இருக்கக்கூடாது. 3வது 28வது அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் அவர்களை. உங்க வீடு கட்டப்படணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? நம்ம குடும்பம் கட்டப்படணும், உங்க தொழில் கட்டப்படணும். அதாவது ரைஸ் ஆகி வளர்ந்துகிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். உங்க குடும்பத்துல சந்தோஷம் பெருகணும், உங்க குடும்பத்துல வருமானம் பெருகணும், ஆசீர்வாதங்கள் பெருகணும், சரீர சுகம் என்ன பண்ணணும், பெருகணும், கட்டப்படணும். பைபிள் சொல்கிறது, கர்த்தர் ஒருவனுடைய வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தரே ஒருத்தருடைய வீட்டை கட்ட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வீட்டை கட்டணும், உங்க குடும்பத்தை கட்டணும், உங்களை உயர்த்தணும், உங்களை மேன்மைப்படுத்தணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் கர்த்தருடைய செய்கைகளையும் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை அவர் கட்ட மாட்டார். உங்க குடும்பம் கட்டப்படணுமா? கட்டப்படணும் சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ கீழ்ப்படிந்து, என் வார்த்தைகளுக்கு நீ கவனமா இரு. என் வார்த்தைக்கு நீ கவனமா இருந்து என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா நீ கட்டப்படுவாய், நீ இடிக்கப்படவே மாட்டாய். நம்ம கட்டுறோம், இன்னொருத்தன் இடிக்கிறான். தொழில கட்டுறோம், ஒருத்தன் இடிச்சிட்டு போயிடுறான். குடும்பத்தை கட்டுறோம், இன்னொருத்தன் இடிச்சிட்டு போயிடுறான். குடும்பத்தை பிள்ளைகளை நல்லா வளர்த்து கொண்டு வரும்போது வேற எவ்வளோ வந்து இடிச்சிட்டு போயிடுறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தைகளுக்கு கவனமா நீ கேட்டு கீழ்ப்படிஞ்சா ஒருவனும் உன் குடும்பத்தை இடிக்க நான் விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் இடிக்கவே விட மாட்டான், தொடவே விட மாட்டான். ஆண்டவர் சொல்றார், உன் மதில்கள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தை வேலி அடைச்ச ஆண்டவர் பாதுகாப்பார். ஒருவனும் அதை தொட முடியாது, ஒருவனும் அதை இடிக்க முடியாது, ஒருவனும் அந்த பிள்ளைகளை குடும்பத்தை தொழில சேதப்படுத்தவே முடியாது. நீங்க இந்த வசனத்தை நீங்க சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உங்க வார்த்தைகளை செய்கைகளை கவனிப்பேன், உங்க வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்க கிரியைகளை நான் கவனிப்பேன். என் குடும்பத்தை நீர் கட்டுவீராக. அல்லேலூயா சொல்லுங்க, என் குடும்பத்தை நீர் கட்டுவீராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, தள்ளி போடக்கூடாது. அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவர் சொல்றதுக்கு ஒபே பண்ணணும். அவர் பிரியமில்லாத நம்ம விட்டுறணும், விலகிரணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை இடிக்க விட மாட்டார், நம்மளை கட்டுவார். கர்த்தர் நம்மளை கட்டிட்டாருன்னா ஒருத்தவனும் நம்மளை அசைக்க முடியாது, ஒரு ஆள் அதுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசு என்னதான் திட்டம் போடட்டும், பிசாசு என்னதான் பிளான் போடட்டும், பிசாசு என்னதான் வந்து இடிக்கட்டுமே, கர்த்தர் தொட விட மாட்டார். நம்ம அவருடைய வார்த்தைகளை கவனிக்கிறதுனால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை தொட விட மாட்டார், அவர் அனுமதிக்கவே மாட்டார். பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 18 தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 18 19 20
அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். விசாலமான இடத்துல, நல்ல கஷ்டம், கண்ணீர், இடுக்கண் இல்லாத இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ண போறாரு? வைக்க போகிறார். அவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் அவர் என்னை தப்புவித்தார். இங்க தாவீது என்ன செஞ்சாருன்னு 20வது வசனத்துல இருக்கிறது. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதா எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதா எனக்கு. நான் நீதி உள்ளவனா நான் வாழ்ந்தேன், என் கை என்னவா இருந்துச்சு? சுத்தமா இருந்துச்சு. நான் ஆண்டுடைய வார்த்தைகளை நான் தள்ளி போடவே இல்ல. நான் ஒரு வார்த்தைகளுக்கு நான் என்ன பண்ணேன்? கீழ்ப்படிஞ்சேன். நான் துரோகம் பண்ணல. அவருக்கு முன்பாக நான் மன உத்தமமா வாழும். நீ ஆண்டவரோட மட்டும் இருங்க சகோதரனே, சகோதரியே. உங்க குடும்பத்தை கர்த்தர் இடிக்க விட மாட்டார். உங்களை விசாலத்துல கர்த்தர் வைக்க உண்மையுள்ளவராக இருக்க. அப்ப கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் இந்த 3 குவாலிட்டி உங்களுக்கு எனக்கும் தேவை. இந்த 3 கண்டிஷன் கர்த்தர் வைக்க. நம்ம என்னதான் ஜனமா இருந்தாலும், என்னதான் அவருடைய பிள்ளைகளா இருந்தாலும், கர்த்தர் நமக்கு இந்த 3 கண்டிஷனை வைக்கிறாரு. இதுபடி கீழ்ப்படிவோமேயானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, கடைசி உங்களுக்கு அதை நான் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 28:9 நம்ம வாசித்த வசனத்துல, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதித்தார். சரி, ஓகே. இது வந்துட்டு ஜெபம் கேட்கப்படுறது எதனால? நம்மளோட பிள்ளைகள்னால. கண்டிஷன் என்னது? 3. என்ன அவர் செய்ய போகிறாராம்? ஆசீர்வதியும், சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி. கர்த்தர் நம்மை போஷித்து நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்க ஜெபத்தை கேட்பார், கேட்டுக்கிட்டே இருப்பார், உங்களுக்கு பதில் தந்துகிட்டே இருப்பார், உங்களை இடிக்க விட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை போஷிப்பார். உங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வருமானங்கள்ல கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். உங்க தொழில்ல நஷ்டங்களை ஏற்படுத்தாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். கர்த்தர், நீ எந்த தொழில் செய்றீங்களோ, என்ன செய்றீங்களோ, என்ன ஒரு காரியத்தை எடுத்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்படி ஜெபத்தை கேட்கறதுல ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்களேன். உங்களை உயர்த்தி, உங்களை போஷித்து, உங்களை நடத்தி, உங்களை கட்டி, உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி, எந்த ஜனத்துக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு நின்றோமோ எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் இப்படி எழுந்திருப்போமா? எழுந்திருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களுடைய ஜனம், நான் உன்னுடைய பிள்ளை. நீங்க என்னை உயர்த்தணும், என்னை போஷிக்கணும், என்னை நீங்க மேன்மைப்படுத்தணும், என்னை கட்டணும், என்னை நீங்க உயர்த்தணும் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை கட்டுவார்.